வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். மதுரை சித்திரை திருவிழாவை ஒட்டி மதுரையில் உள்ள பள்ளிகளில் 4 முதல் 9ஆம் வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கு 23ஆம் தேதி நடக்க இருந்த சமூக அறிவியல் தேர்வானது 24ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் இன்று தமிழகம் வருகை தர உள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் பயணத்தில் சற்று மாற்றம் செய்யப்பட்டு நாளை தமிழகம் வருகிறார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. IPL T20 தொடரின் வருகின்ற 8ஆம் தேதி CSK அணியும் கொல்கத்தா அணியும் சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் மோதுகின்றன. மேலும் இந்த ஆட்டத்திற்கான டிக்கெட் விற்பனை நாளை காலை 9:30 மணி அளவில் இணையதளத்தில் வாயிலாக தொடங்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. காவிரி மேலாண்மை ஆணையத்தின் 29வது கூட்டம் புதுடெல்லியில் இன்று நடைபெற உள்ளது. சென்னையில் இன்று 22 கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு ஒரே நாளில் 360 ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் 52,360 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அதேபோல் 1 கிராம் வெள்ளியின் விலை 84 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. கேந்திரிய வித்யாலய பள்ளிகளில் மாணவர் சேர்க்கைக்கு விண்ணப்பிப்பதற்கு வருகின்ற ஏப்ரல் 15ஆம் தேதி கடைசி நாள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களின் கைதை கண்டித்து வருகின்ற ஏப்ரல் 7ஆம் தேதி ஆம் ஆத்மி கட்சியினர் உண்ணாவிரதம் உள்ளதாக அறிவித்துள்ளனர். பாஜக மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 4 நாள் பயணமாக தமிழகம் வருகை தர உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வருகின்ற ஏப்ரல் 12ஆம் தேதி காங்கிரஸ் மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளரை ஆதரித்து ராகுல் காந்தி அவர்கள் பிரச்சாரம் மேற்கொள்வதற்காக தமிழகம் வருகை தர உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கோடை விடுமுறை தொடங்கியுள்ள நிலையில் சென்னை நாகர்கோவில் இடையிலான வந்தே பாரத் ரயில் சேவை இம்மாதம் 25ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மக்களவையில் 33 ஆண்டுகளாக உறுப்பினராக இருந்த முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் அவர்கள் நேற்று ஓய்வு பெற்றார். மத்திய பிரதேசம் மாநிலங்களவை உறுப்பினராக 2வது முறையாக தேர்வு செய்யப்பட்டுள்ள எல் முருகன் அவர்கள் மாநிலங்களவை உறுப்பினராக நேற்று மீண்டும் பதவியேற்றுக் கொண்டார். தமிழ்நாட்டின் ஒரு நாள் மின்சார நுகர்வு புதிய உச்சத்தை எட்டியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மயிலாடுதுறையில் சிறுத்தை நடமாட்டத்தால் 7 பள்ளிகளுக்கு இன்று ஒரு நாள் விடுமுறை அளித்து அம்மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டுள்ளார். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே உரிய ஆவணமின்றி எடுத்து செல்லப்பட்ட 8,78,00,000 ரூபாய் மதிப்பிலான 13 கிலோ தங்கம் மற்றும் 33 கிலோ வெள்ளி நகைகளை தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் பறிமுதல் செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். வயநாடு மக்களவைத் தொகுதியில் போட்டியிடுவதற்காக காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் வேட்புமனு தாக்கல் செய்தார். மேட்டூர் அணையின் நீர்வரத்து 36 ஆண்டுகளுக்கு பிறகு வினாடிக்கு 5 கனஅடியாக குறைந்துள்ளது. சேலம் மக்களவைத் தொகுதியில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளரை ஆதரித்து அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சேலத்தில் வாக்கு சேகரித்தார். இலவச கட்டாய கல்வி திட்டத்தின் கீழ் தனியார் பள்ளிகளில் உள்ள 25% காலி இடங்களுக்கான மாணவர் சேர்க்கை வருகின்ற 22ஆம் தேதி முதல் ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது. திருவண்ணாமலையில் திமுக வேட்பாளரை ஆதரித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் நேற்று வாக்கு சேகரித்தார். தைவான் நாட்டில் நேற்று அதிகாலை சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது. இது ரிக்டர் அளவுகோலில் 7.4 பதிவாகியுள்ளது. ஒன்றிய அரசிடம் 2000 கோடி ரூபாய் நிவாரண நிதி கேட்டு உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு வழக்கு தொடர்ந்துள்ளது. புதுச்சேரியில் தபால் ஓட்டு பெறும் பணி தொடங்கப்பட்டுள்ளது. வருகின்ற ஏப்ரல் 19ஆம் தேதி முதல் ஜூன் 1ஆம் தேதி வரை தேர்தல் கருத்து கணிப்புகளை வெளியிட தடை விதிக்கப்பட்டுள்ளது. ரிசர்வ் வங்கியின் 90 ஆண்டு நிறைவையொட்டி பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 90 ரூபாய் நினைவு நாணயத்தை வெளியிட்டுள்ளார். தமிழகத்தில் மிக்ஸாம் புயலால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு 1487 கோடி ரூபாய் நிவாரணம் வழங்கப்பட்டுள்ளதாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு தெரிவித்துள்ளது. இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.